இன்றைக்கு ஒரு முக்கியமான ஜோதிட சந்தேகத்தை பார்க்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் ஏற்படும் இல்லையா? இந்த திருப்பங்கள் பல பேருக்கு திருமணத்தின் மூலமாக கண்டிப்பாக ஏற்படுதுங்க. ஒரு 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 ஆணாக இருக்கலாம், பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பார். இவருக்கு எப்படி கல்யாணம் ஆக போகுது, அவருக்கு எப்படி கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் ஆனதற்கு பிறகு, மனைவி வந்ததற்கு பிறகு அவருடைய மாற்றங்கள் பெரிய அளவில், அவருக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அந்த பழக்க வழக்கங்களை அப்படியே ஒழிச்சு விட்டுட்டு, அந்த திருமணத்திற்கு பிறகு நல்லவராக அல்லது வல்லவராக, எதிரியும் பொறுப்புள்ளவராக மாறி அவருடைய வாழ்க்கை திருமணத்திற்கு முன்னால் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். திருமணத்திற்கு பின்னால் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு, எப்பா இதுக்கு தான் கால் கட்டு போடணும்னு சொல்கிறது, கால் கட்டு போட்டவன ஆள் எப்படி மாறிட்டான் பாரு, ஒரு 3 வருஷத்தில் இவனுடைய இதே மாறிடுச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியாக வாழ்க்கை துணை வந்ததற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது என்னென்ன மாதிரியான ஜாதக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவகம் வெகு அற்புதமாக சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 7ஆம் பாவகத்தை குரு சுக்கிரன் போன்றவர்கள் பார்த்து 7ஆம் பாவகாதிபதி வலுப்பெற்று 7ஆம் பாவகத்தில் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை நடக்கும்போது, மிக முக்கியமாக கலத்தர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற நிலைமையில் திருமணத்திற்கு பிறகு நல்ல யோக தசைகள் ஒருவருக்கு ஆரம்பம் ஆயிடுச்சுனாலே மனைவி வந்ததற்கு பிறகு அவருக்கு மகத்தான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிடலாங்க. உண்மையிலேயே 7ஆம் பாவகம் வலிமையாக இருந்து தசாபக்தி அமைப்புகள் கை கொடுக்கும்னா ஒருவருக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கை அமையும். இதையே நண்பர்கள்னு கூட சொல்லிடலாம். சிலருக்கு திருமணத்தினால சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும், சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு நண்பர் உள்ள வருவார் ஒரு சரியான பருவத்தில். 7ஆம் பாவகம் தான் அந்த மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள்னு சொல்லப்படக்கூடிய கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது. இன்னும் சிலருக்கு 2 பேர் பார்ட்னராக சேர்ந்த உடனே, வாழ்க்கையில் எங்கேயோ பிறந்த ஒருத்தர், 2 பேருமே ஆணாக வச்சுக்கோங்க அல்லது 2 பேருமே பெண்ணாக வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் எங்கேயோ பிறந்த ஒருவர் நட்பு மூலமாக முன்னேறார் இல்லையா? எங்கிட்ட திறமை இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அல்லது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டாக சேர்ந்து ஒன்றை செய்யும் போது நம்ம முன்னேறலாம் என்கின்ற ஒரு சிந்தனை வரும் பொழுது, இந்த 7ஆம் பாவகத்தின் மூலமாக ஒருவர் நட்பின் காரணமாகவே உயர்வாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு தலைமுறை முழுக்கவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பிள்ளைகளுக்கு பிறகு தான் பிரிவினைகள் வரும். இவங்க 2 பேரும் 20-25 வயசில் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 70 வயது வரைக்கும் 80 வயது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு தொழில் கூட்டு தொழிலாக போய் இருவருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றத்தில் வந்திருப்பாங்க. ஏழ்மை நிலையிலிருந்து பணக்கார நிலைமையில் இந்த நட்பின் காரணமாக வந்திருப்பாங்க. ஆக ஒருவருக்கு மனைவி மூலமாகவோ, கணவர் மூலமாகவோ, நட்பு மூலமாகவோ, பங்குதாரர்கள்னு சொல்லப்படக்கூடிய கூட்டாளிகளின் மூலமாகவோ நன்மைகள், முன்னேற்றங்கள் இருக்கணும்னா அந்த 7ஆம் பாவகம் வலுத்திருந்து அந்த 7ஆம் பாவகம் செயல்படக்கூடிய தன்மையில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள் வருமாயின் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்குங்க. இதில் மனைவியா, நண்பரா, பங்குதாரரா அப்படிங்கிறது தான் அந்த 7ஆம் பாவகத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்மையில் சுட்டி காட்டும். சுக்கிரன் எப்போவுமே ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறாரோ அவருக்கு மனைவியால் லாபம் கிடைக்கும் அல்லது கணவரால் லாபம் கிடைக்கும். ஆணுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த அமைப்புகளை நம்ம அப்படியே லேசாக புரிந்து வைத்துக் கொள்ளலாம். சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான், இந்த மகாலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு கொஞ்சம் 5ஆம் பாவகமும் எப்படி இருக்கிறது, அது எப்போது செயல்படுகிறது என்பதை பார்த்துட்டாலே மனைவிக்கு பிறகு ஒரு நல்ல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்து அதற்கு பிறகு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக 7ஆம் பாவகம் நல்ல விதமாக செயல்படும் போது ஒருவருக்கு திருமணத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.